ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாடு இல்லைனாலும் நாங்கள் எப்பயுமே வந்துட்டு மாட்டுப் பொங்கல் எப்படி கொண்டாடுவோங்கிறத இந்த விலாகில் பார்க்கலாம். மாட்டுப் பொங்கல் வந்துட்டு மாடு இல்லைனாலும் நாங்கள் எப்படி கொண்டாடுவோம்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்கு வந்துட்டு படையல் போடுற விதத்தில் நான்வெஜ்லாம் எடுத்து சமைப்போம். ஸோ அதனால் இன்றைக்கி நிறையா டிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான்வெஜ்ஜில் வந்துட்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் மட்டன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இனிமேல் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த விலாகில் கண்டினியூவாக பார்க்கலாம். காலையிலே இன்றைக்கி டிஃபன் வந்துட்டு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் சாப்பிட்டுட்டு நேற்று பொங்கல் இப்போ போட போகிற பொங்கல் வந்துட்டு அது என்ன பொங்கல் சொல்லுவோம் மிளகு பொங்கல். ஆமாம், மிளகு பொங்கல் போட போகிறேன் காலையில் சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மீன் இதெல்லாம் சமைக்கணும். இன்றைக்கி வந்துட்டு காலையிலே மட்டன் எடுத்து வந்ததுனால அத்தை மட்டன் கழுவிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு மிளகு பொங்கல் போட போகிறேன். சரி வாங்க, பொங்கல் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு மற்ற வேலைகள்லாம் ஒன்று ஒன்று அப்படியே பார்க்கலாம். நிவி தங்கம் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுற தங்கம்? தூக்கமா? இதெல்லாம் தூங்கிட்டு இருந்தியா? தூங்கலையா? தூங்கலையா? இல்லை சொல்லு, என்ன பண்ண? சொல்லு, தூங்கிட்டு இருந்தியா? சீது, என்ன பண்ணிட்டு இருக்க? குழம்பு வச்சுட்டே இல்லையா? குழம்பு வச்சுட்டேன், மட்டன் குழம்பு வச்சுட்டேன், மீன் குழம்பு வச்சுட்டேன். தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். அப்புறம் கருவாட்டு குழம்பு வைக்கணும், கீரை சுண்டணும், அப்புறம் கொழுக்கட்டை செய்யணும். அப்பா இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சொல்ற? இவ்வளவு பண்ண போறீங்களா? மீன் வறுக்கணும், இதெல்லாம் சாமிக்கு படைக்கிறது. அதிசயமா இருக்கே, இதெல்லாம் இவ்வளவு பண்ண மாட்டீங்களே. பண்ணணும், இன்னைக்கு பண்ணியே ஆகணும். மாட்டு பொங்கல் ஸ்பெஷலே அதுதான். அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். முன்னோர்களுக்கு படைக்கணும், நம்ம குலதெய்வத்துக்கு படைக்கணும். மட்டன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை இறக்கிற வேண்டியதான். அப்படியே வேலை காலையிலேருந்து ஓயவே இல்லை. இதில் வேற 10 நிமிஷம் கூட தூங்க மாட்டேங்கிறான் இவன். குருவி தூக்கம் தான் தூங்குறான். பெரிய குருவி வந்து கொலையில் சுற்றுது, சின்ன குருவி வீட்டில் சுற்றுது. அப்பா இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல. மீன் குழம்புக்கு மாங்காய் போட மறந்துட்டேன் பார்த்தியா? இங்கே வச்சிருந்துருக்க மாங்காவை. என்னது? மீன் குழம்புக்கு மாங்காய் தாண்டி மெயின். மாங்காய் சின்ன மாங்காவா இருக்கு. எனக்கு மாங்காய் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அந்த இல்லைன்னா அந்த ஒரு கவுச்சி வாடை எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். மாங்காய் போட்டோன்னா அந்த ஒரு புளிப்பு வாடத்துலேயே புளிப்புலேயே சாப்பிட்ருவேன். எல்லாருக்குமே அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். மாங்காய் போட்டால் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன மீன் அது? என்னது? காணாங்கத்தை. காணாங்கத்தையா? ஆமாம். ஐயோ, காணாங்கத்தையே எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்குமாங்கிறதுலாம் எங்கள் மேட்ரு இல்லை. மீன் குழம்பு இன்னைக்கு வைக்கணும். மீன் கிடைக்கிறதே பெருசு தெரியுமா? இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. எதனால சொல்கிறேன்னா, எனக்கு அந்த காணாங்கத்தை சாப்பிட்டா அரிப்பு வரும்ல, அதுக்கு தான் ஒரு மாதிரி மேலாம் அரிக்கும். எனக்கு நார்மலாகவே அந்த காணாங்கத்தை மீன் வந்து டேஸ்ட் இருக்காது, ஒரு மண்ணு மாதிரி இருக்கும். அதனால எனக்கு பிடிக்காது. சாமிக்கு இன்னைக்கு வச்சு படைக்கணுமே அப்படிங்கிறதுனால 2 காணாங்கத்தை போட்டு குழம்பு வச்சுருக்கேன். 2 வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். வறுத்தா சாப்பிடுவேன். எல்லா மீனும் வறுத்தா சாப்பிடுவேன். குழம்பு ரெடி. அப்படியே புதினா கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடும். இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. மீன் குழம்புலேருந்து மட்டன் குழம்புலேருந்து கருவாட்டு குழம்பு, கீரை, அப்புறம் சாதம் இப்போ வச்சுருக்கேன். இப்போ கொழுக்கட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். அத்தை இட்லி பானையெல்லாம் விலைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ளே கட்டிட்டாங்க. இந்த பூரணத்தை மட்டும் அதுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். பூரணத்துக்கு கடலைப்பருப்பு வேக வச்சுட்டேன் முன்னாடியே. இப்போ நுணுக்கி எடுத்து வந்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய், ஜீனி, வெல்லம் போடுவோம் எங்கள் வீட்டிலலாம். அத்தை எப்பயுமே வந்துட்டு ஜீனி தான் போடுவாங்க. இவங்களுமே வந்து ஜீனி போட்டாலும் சாப்பிடுவாங்க, வெல்லம் போட்டாலும் சாப்பிடுவாங்க. அத்தை இன்னைக்கு ஜீனி போடுறதுனால அதான் சாப்பிட்டா விடும். மாட்டு பொங்கல் அப்போ வந்துட்டு எல்லார் வீட்லையும் கொழுக்கட்டை சுடுவாங்களா? சுடுவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்துட்டு கொழுக்கட்டை சுடுவாங்க. ஆமாம், எல்லார் வீட்லையும் செய்வேன். எங்கள் வீட்லையும் செய்வாங்க. இதில் என்ன தெரியுமா கூத்து? நான் வந்து பூரணம் சாப்பிடுவேன், என் தங்கச்சி வெள்ளை மாவு சாப்பிடும். 2 பேரும் டிஃப்ரெண்ட். விஜய்க்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். எப்போ பாரு கொழுக்கட்டை செய்யுமா.
ஓகேங்க, ஒரு வழியாக எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் சாமிக்கு வச்சு படைக்க வேண்டியதான். சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுவும் நிதியை வச்சுக்கிட்டு அப்பாடியோ ஏன்டா இந்த பொங்கலில் இத்தனோடு குழந்தைய வச்சுட்டு நம்ம இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம இவ்வளவும் செஞ்சு மனசார திருப்தியாக படைக்கும்போது நமக்கு இன்னும் நிறைய பலன்கள் அவங்கள்ட்டேருந்து வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்துட்டு எல்லாத்தையும் மனசு நிறைவாக எல்லாமே செஞ்சேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். யாருக்கு இதுவுமே இருக்க மாட்டோம். விரல எண்ணிட்டு என் மடியில தான் இருக்கணும். ஏன்னா இப்பதான் தூங்கி எழுந்துருச்சா, அதான் யாருக்கிட்டே இருக்க மாட்டேங்கிறான். அழுதுகிட்டே நசம் அழுதுகிட்டே இருக்கும். ஆனா எனக்கு பசி தாங்க முடியல. அதான் மடியில எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்றேன். இன்னைக்கு படையல் சாப்பாடு நானே. மாமா தான் சாப்பிடுவாங்க எப்பயுமே. இன்னைக்கு நானே சாப்பிட்றேன். மாமா வந்துட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே மாடு இருக்கா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அதனால் நானே சாப்பிட்றேன். இந்த மாட்டு பொங்கலே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும். அடுத்த வருஷமும் இந்த நாளில் வந்துட்டு நிறையா சந்தோஷத்தோடு நம்ம கொண்டாடணும். ஓகே, இந்த விளாக் அவ்வளோதான். அடுத்த விளாக் பார்க்கலாம். பாய்.